அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில தொகுதியிலயும் சரி, இல்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி நெறைய ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்க்காமயே இருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஆ ஊர்ல வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. குறைகள் இருக்கு. நாங்க குறைகள சொல்லியிருக்கோம். இத்தன ஆட்சியில வந்து ஒண்ணுமே பண்ணது கிடையாது எங்களுக்கு. இப்போ நீங்க வோட்டிங் கேட்க வந்தீங்கன்னா, நாங்க புறக்கணிப்போம். அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு சில விஷயமா இருந்தாலுமே, அந்த குழந்தைகளுக்கும் சரி, அந்த வசிக்கிற மக்களுக்கும் சரி, ஒரு ரோடு வசதி இல்ல, ஒரு தண்ணி வசதி இல்ல. ஒரு பாட்டி வந்து ஒரு குளத்துல போயிட்டு ஒரு தண்ணிய புடிச்சு குடிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தொகுதிய மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எதுக்காக சீட்டு குடுக்கணும்? என்ன வெற்றி பெற்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த வரைக்கும்? அந்த தொகுதி இருக்கிறவங்க மக்கள் வந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலக்ஷன்ல யார் அந்த தொகுதிக்கு வெற்றி பெறாங்களோ, அவங்க வந்து அந்த மக்கள ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்துல. இந்த காலத்திலயும் இப்படி இருக்காங்கன்றத ஒரு கஷ்டமான ஒரு பேச்சா தான் இருக்கு எனக்குமே. பட் இத வந்து யார் வின் பண்றீங்களோ, அந்த தொகுதிய வந்து பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணி குடுங்க. மயிலாடுதுறை, அப்புறம் திருச்சி. ஸோ இந்த 2 ஊர்லயும் வந்து ஒரு சில தொகுதியில இந்த மாரி பிரச்சனை இருக்கு.